வைகோ அவர்களை அவருடைய இல்லத்தில் போய் சென்று சந்தித்த போது கூட அது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பாக இருந்த போது கூட அந்த வீட்டில் இருந்தவங்க எல்லாம் விசிலுக்கு ஓட்டு போட்டாங்க என்று சொல்கின்ற ஒரு நிலைமை. தமிழ்நாட்டில் நீங்கள் கூட்டணி வைக்காத கட்சியே இல்லை என்ற நிலைமைக்கு மதிமுகவும் வைகோவும் கூட்டணிகளை வைத்து அவருக்கு பெரிய வரவேற்பு கொடுக்குறாங்க. வைகோவுக்கு என்ன வரவேற்புனா, ஒரே கல்லில் 2 மாங்காய் வீழ்த்தியவர்ன்றாங்க. ஒன்றும் புரியல என்ன அப்படின்னும் போது தான், ஒன்று விஜயகாந்த் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் உருவான போது தங்களுடைய செல்வாக்கு இழந்தது, அந்த சக்தியை வீழ்த்தியாச்சு. அடுத்து திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது நம்ம நினைச்சோம், அதையும் நம்ம சரியா முடிச்சாச்சு. வைகோவை பாதுகாக்கணும் என்பதற்காக, மதிமுக இந்த அவதூறிலிருந்து வரணும் என்பதற்காக அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அம்மையார் ஜெயலலிதா அவருடைய இங்க சிறுதாவூர் பங்களாவில் கண்டெய்னர் இறங்கிடுது. உடனடியாகவே வைகோ தூத்துக்குடியில் பேசுகின்ற போது சொன்னார், ஏன்னா ஜெயலலிதா கிட்ட தானே 1800 கோடி நான் வாங்கிட்டேன்னு சொல்றீங்க. அப்போ அவர் சொல்றாரு, ஜெயலலிதாவுடைய தோட்டம் சிறுதாவூர் பங்களாவிலிருந்து கண்டெய்னர் இறங்கி இருக்கிறது, அதை உடனடியாக தேர்தல் ஆணையம் உள்ளே போய் கண்டுபிடிச்சு அதை நாட்டுக்கு ஒப்படைக்கணும். என்னுடைய தம்பி துணை அமைச்சர் மல்லை சத்யாவை இரவு பகலாக நான் பாதுகாக்க அங்கு சொல்லி இருக்கிறேன். கண்டெய்னர் இது தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக அப்பொழுதும் நான் பயன்பட்டேன். கௌதம்லா பல்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். திராவிட வெற்றி கழகம் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மல்லை சத்யா அவர்கள் நம்முடன் இருக்கிறார். அவருடன் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். கிட்டத்தட்ட திமுக கூட்டணியிலேருந்து எல்லா கட்சிகளுமே தவக்க கூட்டணிக்கு போயிட்டாங்க. இப்போது வைகோவுமே கடைசியாக அவருமே நாங்கள் போகிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? ஒரு காலத்துக்கு தக்கபடி அவர் ஒரு முடிவு எடுக்கிறாருன்னு நினைக்கலாமா? இது இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலும் கூட்டணிகளால் அவர்களுக்கு ஏதாவது பெரிய பலன் உண்டா என்றால் இல்லை என்று தான் நம்மளால் சொல்ல முடியும். ஒரு வலிமைமிக்க கட்டமைப்பு கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்றத்துடன் இணைந்ததால் ஒரு கூட்டணி பலம் என்கின்ற ஒரு எண்ண ஓட்டங்கள் வந்திருந்தாலும் திராவிட முன்னேற்றம் தன்னுடைய சுயபலத்திலேயே அது வெற்றி சத்தத்தை படைத்திருக்கிறது. காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், பொது உடைமை இயக்கங்கள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இவையெல்லாம் கூட்டணியிலிருந்து வெளியேறி இருக்கின்றன. வாக்கு எண்ணிக்கை முடிந்த அடுத்த நிமிடமே அந்த வாக்கு எண்ணிக்கைகள் கொண்டிருந்த தாவேகா வெற்றி பெறுகிறது என்கின்ற அந்த சூழலிலேயே மனதளவு அவர் வெளியேறிவிட்டார் என்பதுதான் மதிமுக முதன்மை செயலாளர் துரையுடைய பேட்டி நமக்கு பதில் சொல்லுகிறது. அந்த முன்னணி நிலவரம் வருகின்ற போதெல்லாம் அவருடைய தந்தை அவரிடம் பேசியதாகும். இது நமக்கு நல்லது, மதிமுகவுக்கு நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லது என்று அவர் சொன்னதாக அவருடைய பேட்டியிலே கொடுத்திருக்கிறார். அப்படி என்று சொன்னால் அவர்கள் இந்த தருணத்திற்காக காத்திருந்திருக்கிறார்கள். இப்படி ஒரு வாய்ப்பு கனிய வேண்டும் என்று காத்திருக்கிறார்கள். எனவேதான் முதலமைச்சர் அவர்கள் வைகோ அவர்களை அவருடைய இல்லத்தில் போய் சென்று சந்தித்த போது கூட அது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பாக இருந்த போது கூட அந்த வீட்டில் இருந்தவங்கெல்லாம் விசிலுக்கு ஓட்டு போட்டாங்க என்று சொல்கின்ற ஒரு நிலைமை. அவர் சொல்றாரு, வீட்டில் இருந்து தான் அரசியல் துவங்கணும் அப்படின்றதெல்லாம் இதெல்லாம் ஒரு சந்தர்ப்பவாத அரசியலாகத்தான் பார்ப்பாங்க. இதெல்லாம் வரலாற்றின் களங்கங்களாக இவையெல்லாம் பதிந்திருக்கும். நுணலும் தன் வாயால் கெடும் என்று சொல்வார்கள். அதுபோன்று துரை பேச 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 பேசதான் அந்த இயக்கத்திற்கான பின்னடைவுகளை அவர் சந்தித்து கொண்டிருக்கிறார். பாஜகவில் சுப்பிரமணிய சுவாமின்னு ஒருத்தர் இருப்பார், அதே மாதிரி எச் ராஜா, இது போன்று ஒரு 2-3 கேரக்டர்ஸ் தமிழ்நாட்டில் பேசினாவே அந்த பாஜகவுக்கு இருக்கிற கொஞ்ச நெஞ்சம் இது கூட போயிடும். அந்த நிலைமைக்கு தான் இப்பொழுது இந்த வலதுசாரி சிந்தனை ஓட்டம் கொண்டிருக்கின்ற துரையுடைய நடவடிக்கைகள், பேச்சுக்கள் அமைந்திருக்கிறது. எனவே அவர்கள் ஏற்கனவே வெளியேறிவிட்டார்கள். நேற்றைய தினம் அவர்கள் பேட்டி, இன்றைக்கு சமூக வலைதளத்தில் திமுகவுக்கு எதிரான அவர்கள் தூண்டிவிட்டு அந்த தோழர்கள் எழுதி வைப்பதெல்லாம் பார்க்கின்ற போது அவர்கள் ஏற்கனவே வெளியேறிவிட்டார்கள். அவங்க எதிர்பார்க்குறாங்க, ஒருவேளை திமுக அந்த கூட்டணியில் மதிமுக இல்லை என்று சொல்லுவார்கள், அதன் மூலமாக நம்முடைய நடவடிக்கைகளுக்கு ஒரு நியாயத்தை கற்பித்துக் கொள்ளலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அது திமுக என்ன முடிவெடுக்கும் நமக்கு தெரியாது. ஆனால் என்னை பொறுத்தவரையில் நான் 99.9% என்பதனை கடந்து 100% அவர்கள் வெளியேறிவிட்டார்கள் என்று தான் நான் பார்க்கிறேன். அந்த அரசியல் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். 1% குறைவான வாக்கு வங்கி கொண்டிருக்கின்ற அந்த கட்சி தமிழ்நாட்டு அரசியலை தற்காலிகத்துக்கு நம்ம பார்க்கின்ற போது ஒரு தேவையில்லாத ஒரு அரசியல் கட்சியாகத்தான் அது இப்பொழுது இருக்கிறது.
தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக வைகோ அவர்கள் மிகுந்த சிரமப்படுகிறார், மிகுந்த பிரயாசப்படுகிறார். அவர் ஒருவேளை அரசியலுக்கு வராமல் ஒரு திரைத்துறையில் இருந்திருப்பாரானால் தமிழ்நாட்டில் உலகத்தின் தலை சிறந்த நடிகராக இருந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவருடைய இல்லாமை போதாமை இவர் மூலமாக இட்டு நிரப்பப்பட்டிருக்கும் என்று நான் உணர்கிறேன். ஒரு மிகப்பெரிய மகா நடிகனாக வைகோ அவர்கள் வந்திருப்பார். இதை நான் சொல்வதற்கு நான் வெட்கப்படவில்லை. 2021 ஆண்டு வரையிலிருந்து அவருடைய மகன் அரசியலுக்கு வர வேண்டும் என்று அவர் நடித்த நடிப்புகள், தன்னால் நடக்க முடியவில்லை, இனி என்னால் எழுந்து நடக்க முடியாது, என்னுடைய அரசியல் முடிந்து விட்டது, என்னுடைய பொது வாழ்க்கை நிறைவு பெற்று விட்டது என்று அவர் நடித்த நாடகங்கள், அவர் போட்ட வேடங்கள் அனைத்தும் கலைந்து போய் இப்பொழுது அவரே போய் ஜேசி போட்டாரு, முள் வெட்டாரு, நடக்கிறாரு, எல்லாம் பார்க்கின்ற போது இப்பேற்பட்ட ஒரு மகா நடிகனிடம் நாம் ஏமாந்திருக்கிறோம் என்று எண்ண தோன்றுகிறது. அவருடைய நடிப்பு இப்பொழுது முழுமையாக நிறைவு பெற்று மகன் அரசியல் வந்து விட்டார், மகன் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிவிட்டார். அந்த கட்சியில் கொஞ்சம் கொள்கையை பேசினது என்னை போன்ற பலரை வெளியேற்றாகிவிட்டது. எனவே ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு வந்துட்டோம் நினைக்கிறாங்க. ஆனால் இல்லை, பொது சமூகம் இவர்களை முழுமையாக அறிந்து தெரிந்து வைத்திருக்கிறார்கள். ஒரு செய்தி சமூக ஊடகத்தில் வருகிறது என்று சொன்னால் 1000 பேர் அது குறித்து கருத்து தெரிவிக்கிறார்கள் என்று சொன்னால் 990 பேர் இவர்களுக்கு எதிரான மனநிலையில் தான் கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள் என்றிலிருந்தே இவர்கள் பொது சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்ற வெகுஜன விரோத இயக்கமாக, வெகுஜன விரோதிகளாக தந்தை மகனும் அவரை சார்ந்த அந்த இயக்கமும் மாறிவிட்டது என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். அவர்களுக்காக நான் பரிதாபப்படுகிறேன். இப்போ வைகோட முடிவு சம்பந்தமாக சில விமர்சனங்கள் வருது, எப்பவுமே அவர் தப்பான முடிவு எடுப்பார் அப்படிங்கிற மாதிரி. அதனால் அவர் நம்பிக்கையும், அவர் மீதான நம்பிக்கையும் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி, நீங்கள் அவர் கூட ரொம்ப காலமாக நெருக்கமாகவும் ரொம்ப பயணித்தவர் அந்த அடிப்படையில் கேட்குற எப்படி அவர் முடிவுகள் எடுப்பார் இல்லை, அவர் ஒரு முடிவுகளை எப்பொழுதுமே அவர் தொலைநோக்கு பாருங்கள். அவருடைய மகன் இப்போ சொல்கிறாருல்ல, விஜய் அரசியலுக்கு வந்த உடனே அவர் திருச்சியில் வெற்றி பெற்ற உடனேயே அடுத்து நமக்கான ஒரு பாதுகாப்பான இடத்தை தேட வேண்டும் நான் நினைச்சேன்னு அவர் சொல்றாரு. திமுக அடுத்து நம்ம தக்க வைக்காது, ஏன்னா அவருடைய நடவடிக்கைகள் அப்படி. அப்போ அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு அவர் முடிவெடுப்பதை சொல்கின்ற போது வைகோ அவர்களும் அது போல்தான் ஒரு முடிவை கணிச்சுப்பார். ஒருவேளை மகன் சொல்லி கூட இருந்திருக்கலாம், ஏன்னா தொடர்ச்சியாக அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ், அவருடைய இது இல்லாமல் அரசியல் இல்லை. எனவே அவர் ஒரு வேளை சொல்லியிருப்பார், அதை நோக்கி அவர் நகர்ந்திருப்பார் நினைக்கிறேன். எனவே தான் எல்லா நேரங்களிலும் சரியான நேரங்களில் தவறான முடிவெடுத்த தலைவராக அரசியலில் மிகப்பெரிய தவறுகளை செய்திருக்கிறார். எனவேதான் லட்சக்கணக்கில் திரண்ட கொள்கைவாதிகள், இளைஞர்கள் இவர் ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் செய்கிறார் என்று விலகி ஓடினார். குறிப்பாக நம்ம சொல்ல போனோம்னா 94 கட்சி உருவாக்குகின்ற போது ஏப்ரல் 16ஆம் தேதி மதிமுக என்ற ஒரு இயக்கத்தை உருவாக்கி எழுச்சி பெற நடத்துகின்ற போது விடியற் காலையில் தான் அவர் பேசுகிறார். அவர் பேசுகின்ற போது சொன்னார், நமக்கான அரசியல் எதிரி எது என்பது அவர் இலக்கை சொல்லணும். அந்த இலக்கை சொல்லுகிறார். நம்முடைய அரசியல் எதிரி பொது வாழ்க்கையை பாழ்படுத்தி கொண்டிருக்கின்ற அதிமுக, அப்போது ஆட்சியில் இருக்கின்ற அதிமுக தான் நம்முடைய முதல் எதிரின்னு சொன்னார். 2 ஆண்டுகளில் அவங்களுக்கு எதிரான மைண்ட் செட்டுக்கு, அவங்களுக்கு எதிரான ஒரு அரசியல் நகர்வை உருவாக்குகிறார். சென்னை, கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரையிலும் ஊழலுக்கு எதிராக நான் நடக்கிறேன், நான் ஒரு புதிய ஆட்சியை கொண்டு வர போறேன்னு நடந்தார். 96 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் கூட்டணி திமுக வலுவான கூட்டணி அமைக்கிறது. மதிமுக அந்த நேரத்தில் இன்னும் பக்குவமாக எச்சரிக்கையாக கூட்டணி அமைத்திருந்தால் அப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி, வாழப்பாடி ராமமூர்த்தி தலைமையிலான அந்த காங்கிரஸ், இவங்கெல்லாம் கூட இருந்திருப்பாங்க. கூடுதலாக கொஞ்சம் பேர் இடம் வெற்றி பெற்றுக்கலான்னு நான் கருதுகிறேன். ஆனால் அப்பொழுது மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் சொன்ன செய்தி இப்பொழுதும் எனக்கு நினைவிருக்கிறது. பெரியண்ணன் பாணியில் வைகோ நடக்கிறார், கையாளுகிறார் என்று சொல்லிவிட்டு அவருங்க வெளியேறினாங்க. ஆனால் வெளியேறி அவர்கள் அந்த தேர்தலில் 4 இடங்களை வெற்றி பெற்றார்கள். மதிமுக போட்டியிட்ட அனைத்து தொகுதியிலும் தோல்வி தழுவுகிறது. 96 உள்ளாட்சி மன்ற தேர்தலில், அக்டோபரில் நடைபெற்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் நான் மாமல்லபுரத்துடைய பேரூராட்சி மன்ற தலைவர் தனித்து நின்று தான் நான் வெற்றி பெற்றேன். அவங்க மகனுக்காக தான் அந்த செய்தியை நான் சொல்கிறேன். அவர் இப்பொழுது ஊர் ஃபுல்லாக பேசுகிறது என்னன்னா, நாங்கள் ஏதோ ஒரு சமூக விரோதிகள் போன்று ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்டுன்னு அவர் இப்போது புதிய ஒரு சொல்லாடலை பயன்படுத்திட்டு வர்றார். எச் ராஜா இப்போ சமூக செயல்பாட்டாளர்கள், போராளிகளை என்ன சொல்லுவார்னா அர்பன் நக்சல் பாரிஸ்னு அப்படின்னு வரும்.
அந்த ராஜாவுக்கும் துரைக்கும் இது ரெண்டும் ராஜாவும் துரையும் ஒன்று தானே. அதால் இவங்க 2 பேருமே அந்த ஒரே ஒற்றை புள்ளி நிற்கிறார் என்பதற்காக நான் சொல்கிறேன், மாமல்லபுரத்துறை பேரூராட்சி மன்ற தலைவராக தனித்து நின்று நான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். நான் வெற்றி பெறுகின்றேன், ஒரு நல்ல சூழலுக்கு வந்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கின்ற போது என்னை கட்சியோட இளைஞர் செயலராக போட்டு தமிழ்நாடு முழுவதும் நான் சுற்றி ஓட வேண்டிய கட்டாயத்தில் கிரவுண்ட் ரியாலிட்டின்னு சொல்லுவாங்களே, நான் பொழுது விடிந்து எழுந்ததுலேருந்து நான் இந்த மாமல்லபுரத்து மக்களுடைய சுகதுக்கங்களில் பங்கேற்பவனாக இருக்கிறேன். காலையில் எழுந்து நடப்பேன், மாலையில் சுற்றிக்கிட்டே இருப்போம். மக்களுடைய பிரச்சனைகள் என்ன அறியாமல் ஒன்றுமே நடக்காது அப்படின்னு ஒரு சூழல் உருவாக்கிய அந்த காலகட்டத்தில் என்னை தமிழ்நாடு முழுவதும் கட்சி வளர்ச்சிக்காக என்னை அனுப்பிய போது நான் என்னுடைய இருப்பை இழக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டேன். எனவே இந்த போன்ற காலகட்டங்களில் ஒரு 96க்கு பின்னால் 97, 98ல் எந்த அதிமுகவை எதிர்த்து நீங்கள் கட்சி ஆரம்பிச்சீங்களோ அதிமுகவோடு நீங்கள் கூட்டணிக்கு போகிறீங்க. அடுத்த ஒரு ஆண்டுகளில் எந்த கட்சியிலிருந்து நீங்கள் வெளியேறினீர்களோ, எந்த கட்சி உங்களை எதிர்த்து நீங்கள் அரசியல் களமாடி வேண்டியதோ அந்த திராவிட முன்னேற்றத்தில் நீங்கள் வந்து திரும்ப கூட்டணிக்கு போகிறீங்க. பாஜகவுடன் கூட்டணி, காங்கிரஸுடன் கூட்டணி. ஆக தமிழ்நாட்டில் நீங்கள் கூட்டணி வைக்காத கட்சியே இல்லை என்ற நிலைமைக்கு மதிமுகவும் வைகோவும் கூட்டணிகள் வைத்து அரசியல் நிலப்பாடில் மிகப்பெரிய பிழையை செய்து அவமானங்களையும் அவதூறுகளையும் சுமக்கின்ற ஒரு துர்பாக்கியமான அரசியல்வாதியாக வைகோ இருக்கிறார் என்று சொன்னால் ஒரு கவலைக்குரிய ஒன்றுதான். ஒரு மிகப்பெரிய அரசியல் களத்தில் அவர் வெற்றி பெற்றிருக்க வேண்டிய மனிதர் தவறான நடவடிக்கைகள், தவறான ஆலோசனை, மகனுடைய தவறான வழிகாட்டுதலில் மிகப்பெரிய பின்னடைவுக்கு அந்த இயக்கம் தள்ளப்பட்டு இன்றைக்கு சில ஆயிரம் பேர், சில 100 பேர் என்ற நிலைமைக்கு அந்த இயக்கம் கரைந்து காணாமல் போய் கொண்டிருக்கிறது. கட்சி ஆரம்பிக்கும் போது வந்து அவ்வளவு இளைஞர்கள் வந்து நம்பி வந்து அவங்க வந்து வைகோ எடுத்த முடிவுகள், இப்போ அதிமுக கூட்டணின்னு சொல்லுவாங்க, திமுக கூட்டணி போயிடுவாங்க, திமுக கூட்டணி சொல்லுவாங்க, அதிமுக கூட்டணி போயிடுவாங்க, இல்லைன்னா தனிச்சு முடிவு எடுப்போம், நிற்போம் அப்படின்னு சொல்லுவார், இல்லைன்னா தேர்தலை புறக்கணிப்போம் அப்படின்னு சொல்லுவார். இப்படி ஒவ்வொரு தேர்தலையும் அவர் முடிவுகள் வந்து எதிர்பார்க்க முடியாது, ஏதோ ஒன்று சொல்கிற மாதிரி தான் இருக்கும். என்ன காரணங்களால் அந்தந்த நேரங்களில் அப்படி மாற்றி எடுத்தார்? எல்லாமே ஆதாயம் தேடிகளாக தான் இருக்கும். அது ஒரு அரசியல் முடிவு எடுக்கின்ற போது அது ஒரு தற்கொலை முடிவு என்று நாம் பார்ப்போம். ஆனால் அதற்கு பின்னால் மிகப்பெரிய பயன் அவர் அடைந்திருக்கிறார் என்பது நாம் பின்னால் தான் புரிஞ்சிக்க முடிகிறது. 2006 வந்து பொடா சட்டத்தில் கைது செய்யப்பட்டு அவர் வெளியே வராரு. அப்போது 2004 நடைபெற்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் வந்து 40 தொகுதி, பாண்டிச்சேரி உள்ள 40 தொகுதியிலும் வெற்றி பெறுகிறது. அந்த வெற்றிகளில் காரணங்களில் ஒன்று வைகோவுடைய பிரச்சாரமும் ஒன்று என்று சொல்வார்கள். அவர் சிறையில் அடைப்பட்ட அந்த காலங்களையும் சொல்லுவாங்க. அப்போலாம் தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் நீதி கேட்டு நடந்த வரலாறுலாம் உண்டு. ஆனால் அப்பேற்பட்ட வைகோ அவர்கள் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த உடனேயே அடுத்து வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி நின்று வெற்றி பெற்றிருக்க வேண்டிய வைகோ உடனடியாகவே என்ன பண்ணுறாருன்னா சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் போகிறார். காரணம், திமுக வெற்றி பெற்றுவிடக்கூடாது, முதலமைச்சர் கலைஞர் அவர்களோ அல்லது அவருடைய மகனோ ஆட்சிக்கு அதிகாரத்தில் வந்துடக்கூடாது என்ற அந்த தொலைநோக்கு பார்வையில் ஒரு திட்டம் போடுறார். அப்போ கூட ஒரு பத்திரிகையில் வந்து 40 தொகுதி 20 கோடி ரூபாய் என்று ஒரு தலைப்பு அட்டவணையுமே போடுறாங்க. ஒரு இயக்கத்திற்கான ஒரு கட்டமைப்பை சேதாரப்படுத்துகின்ற வேலை. ஆனால் அவர் திட்டமிட்டே அது வந்து ரொம்ப ரசித்தாங்க. நான் பிற்காலத்தில் அந்த தோழர்கிட்ட கேட்டேன், அந்த பத்திரிகை தோழர்கிட்ட, என்ன இப்படி போட்டிட்டீங்களே அப்படின்னா, அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் 40ன்னு சொன்னோம், 35ஆக மாறி இருக்கிறது, 20ன்னு சொன்னோம், நிச்சயமாக அது ஏதோ ஒன்று கை மாறி இருக்கும் என்கின்ற போது அந்த தோல்விக்கு பின்னால் அதிமுக கலாய்வு செய்கிறாங்க. ஏன் அந்த தோல்வியை சந்திச்சது? 35 தொகுதியை பெற்று ஏன் 6 தொகுதியில் வெற்றி பெற்றாங்க, ஏறக்குறைய 29 தொகுதியில் தோற்றுருக்காங்களே, என்ன காரணம் அப்படின்னா மதிமுக தோழர்கள் பணம் செலவு செய்யலைன்னு சொல்கிறாங்க. அப்போ பணம் செலவு செய்யலைன்னா அதிமுக தரப்புலேருந்து கேட்குறாங்க, நாங்கள் கொடுத்த பணம் என்னானது அப்படின்ட்டு. பணம் என்னாதுன்னு போது தான் தெரியுது, இது கோடிக்கணக்கான பணங்கள் கட்சிக்கும் கொடுத்துருக்காங்க, அது கட்சி கொடுத்தாங்களா, அது அவருக்கு கொடுத்தாங்களா, அல்லது வேட்பாளருக்கும் பணம் கொடுத்துருக்கான்றது தெரிகிறது. இது எப்பொழுது அடுத்து ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா, இது எதிரொலிக்குது அப்படின்னா, அடுத்து 2009ஆம் ஆண்டு நாடாளுமன்ற பொதுத் தேர்தல். அந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக கூட்டணியில் மதிமுக நிற்கிறது. அப்போ வந்து 4 தொகுதி கொடுக்குறாங்க. விருதுநகர் வைகோ நிற்கிறாரு, நீலகிரியில் பொள்ளாச்சி கிருஷ்ணன் நிற்கிறாரு, ஈரோட்டில் கணேசமூர்த்தி, 4 தொகுதி கொடுக்குறாங்க. அப்போ அந்த 4 தொகுதிகளில் வந்து போட்டி எடுக்கும்போது வேட்பாளர்களுக்கு பணத்தை வந்து முன்ன போல வைகோ கிட்ட கொடுக்கல. இப்போ நேரடியாக நாங்கள் வேட்பாளர்கிட்ட தான் பணம் கொடுப்போம், இல்லை எங்கள் கட்சிக்கார்ட்ட கொடுத்து நாங்கள் செலவு பண்ணுவோன்னு அதிமுக
பிரச்சனையை உருவாக்குறாங்க. எவ்வளவோ பேச்சுவார்த்தை நடந்து முடியல. அப்புறம் கடைசியாக சரி பண்ணிங்க அப்படின்னு சொல்லும்போது வைகோ ரொம்ப கவலைப்பட்டார். நான் ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர் இருக்கிறேன், என்ன அறியாமல் என் கட்சிக்காரங்களுக்கு பணம் கொடுப்பேன்னு ஒரு கட்சி சொல்லுகிறது, கூட்டணி கட்சி அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டார். ஆனால் அதுக்கு பின்னால் இருக்கிற காரணம் நாங்கள் புரிந்துக்கிறோம். அப்போது நேரடியாக அந்த பணத்தை வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து மலை மாவட்டமான நீலகிரியை உள்ளடக்கிய அந்த நாடாளுமன்ற தொகுதியுடைய பொறுப்பாளராக நான் தான் இருக்கிறேன். அதில் 3 தொகுதிக்கு பொறுப்பாளர் நான். கூடலூர், ஊட்டி, குண்டூர். ஈரோட்டில் 1 தொகுதி, கோயம்புத்தூரில் 2 தொகுதி. ஈரோடு தொகுதியை கணேசமூர்த்தி சார்ந்த அவர் அண்ணன் எம்பி அவராக இருந்தார், அவர் ஒரு பொறுப்பெடுத்துக்கிறாரு. 2 தொகுதிக்கு அப்போது மாவட்ட செயலாளராக இருந்த மதிப்புக்குரிய அண்ணன் ஆர்டி மாரியப்பன் அவர்கள் இருக்கிறாங்க. இப்போ அந்த 6 தொகுதியுடைய பொறுப்பாளர் போது இந்த பணத்தை தருவாங்க, வாங்கிங்கன்னு சொல்லி வைகோ எங்கிட்ட ஃபோன் பண்ணுறாரு. அப்புறம் ஒரு நாள் கொடநாடு எஸ்டேட் அதுலேருந்து எனக்கு ஃபோன் வருது. கோத்தகிரி கொடநாடு எஸ்டேட்லேருந்து எனக்கு அழைப்பு வருது, இது மாதிரி வேட்பாளருக்கு பணம் கொடுக்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து வாங்கிங்கன்னு. ஒரு நாள் வெடிகாலில் நான் போய் அந்த பணத்தை பெற்றுக்கிட்டு கொடநாடு போயிட்டு அங்கே அவங்களோட எஸ்டேட்டில் இருந்த டீலாம் எனக்கு கொடுக்குறாங்க. டீ பாக்கெட்ஸ்லாம் கொடுத்தாங்க, வாங்கிட்டு ஒரு பெரிய விசாலமான அரண்மனை போல் அந்த இடம், ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல், ஒரு பெரிய ஒரு ஒரு படகு முகாமெல்லாம் பெரிய ஒரு அழகான ஒரு இடம், அது பார்க்கின்ற வாய்ப்பு. அப்போ அவங்க கொடுத்த பணத்தை எடுத்துகிட்டு நான் வருகின்ற போது தொலைபேசி அழைப்பு, வாங்கிட்டீங்களா? ஆமாம் வாங்கிட்டேன். ரொம்ப சிரமமான சூழல் தான் நம்ம கட்சி நடத்துகிறோம், நீங்கள் பணத்தை என்ன பண்ண போகிறீங்க, உடனடியாக எங்கிட்ட யார் மூலயமா கொடுத்து அனுப்புங்க அப்படின்னாரு. அப்போ அங்கே தேர்தல் பணியாற்ற வந்த திருப்பூர் பல்லடத்தை சேர்ந்த முத்துரத்னம் அங்கே இருக்கிறார். அப்போ அவர்கிட்ட இந்த பணத்தை எடுத்து போய் நீங்கள் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ அந்த மாவட்டத்தில் ஒரு மாவட்ட கண்காணிப்பாளர் இருந்தார், எனக்கு தெரிஞ்சவர் தான். அவருக்கு விஷயம் தெரியாது, ஆனால் அவர்கிட்ட சொன்னால் அந்த மாதிரி வேட்பாளருக்கு ஒரு எஸ்கார்டு வேணும் அப்படின்னு ஒரு தவறான செய்தி சொல்லி ஒரு எஸ்கார்டு வாங்கிட்டு முன்ன ஒரு வாகனங்கள் போகும்போது பின்னால் முத்துரத்னம் தான் அந்த 50 லட்சம் ரூபாய் எடுத்துன்னு போயிட்டு கோயம்புத்தூரில் எடுத்துன்னு போயிட்டு அவர் வைகோ சொன்ன ஆடிட்டர், அப்பொழுது ஆடிட்டராக இருந்தால் இப்போ சில ஆண்டுகளுக்கு முன்பாக இது போன்ற ரகசியங்களை தெரிந்தவர் இப்போ கட்சிக்கு அவைத்தலைவராக வச்சிருக்கிறார் அர்ஜுன் ராஜ், அவர்கிட்ட எடுத்தும்போது அந்த 50 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. அப்போது தலைவர் சொல்வார், ரொம்ப நான் இப்படி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நான் போராடினவன், ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் பிறந்த ஒரு டாக்டர் கிருஷ்ணன், அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணம், ஆனால் அந்த பணத்தை நீங்கள் முழுமையாக வாங்கிட்டீங்க. இப்போ பணம் வந்துருச்சுன்னும் போது புத்திச்சந்திரன் முன்னாள் அமைச்சர், ஒன்றிய செயலாளராகவும் இந்த ஊட்டி மாவட்டத்துடைய முக்கணிக தலைவராக இருக்கார். அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் செல்வராஜ், இது மாதிரி அதிமுக தொடரெல்லாம் அவங்களுக்கு தகவல் கிடைச்சிருச்சு, இது மாதிரி பணம் வந்துருச்சு அப்படின்ட்டு. அவங்க வந்து எங்கிட்ட கேட்குறாங்க, என்னாச்சு பணம் அப்படின்ட்டு. பணம் வந்தது, பிரித்து கொடுத்து சொல்லிட்டாங்க. யார்கிட்ட கொடுத்தீங்க? அப்போ பில்லின்னு ஒருத்தர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தோழர், மார்க்சிஸ்ட் கட்சியை சேர்ந்த நம்ம பத்ரின்னு நம்ம தோழர், இவங்களாம் கூட்டணியில் அவங்களாம் அப்போ வந்து என்னாச்சு, என்ன நடந்தது, ஆனால் உங்களுக்கு தெரியாதா அது மாதிரி பிரச்சனை அப்படின்போது அது போயிடுச்சு பணம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இப்போ இந்த செய்தி கீழே இருக்கிற அந்த மீதி 3 தொகுதிக்கும் தகவல் தெரியுது. அப்போது ஆர்டி மாரியப்பன் என்னை தொலைபேசி அழைக்கிறாரு, என்ன நீங்கள் பணம் வாங்கிட்டு வந்துட்டு சும்மா வச்சுட்டீங்களாமா, எங்கள் செலவுக்கெல்லாம் பணம் கேட்குறாங்க. ஆனால் பணம் வந்ததுலாம் உண்மை தான், ஆனால் வைகோ வந்து கொடுக்க சொன்னார், உங்கள் முத்துரத்னம் தான் வாங்கிட்டு வந்து கீழே ஆடிட்டர் அர்ஜுன் ராஜ்கிட்ட கொடுத்துருக்காங்க போது வைகோ கிட்ட ஃபோன் பண்ணி கடுமையான வாதங்கள் பண்ணி ரொம்ப கடுமையான விமர்சனங்கள் பண்ணார் அவர். அப்போது ஒரு நிலைப்பாடில் அந்த மனிதர் எப்படி இருந்திருக்கிறாருன்னு பார்க்க போனால் ஆதாயத்தை நோக்கி அவருடைய நிலைப்பாடுகள் இருந்திருக்கிறார். திமுக வரக்கூடாது என்பதற்காகவே தன் கட்சியை அழித்த ஒரு மாபெரும் தலைவராகத்தான், அந்த மாமனிதராகத்தான் வைகோ இருக்கிறார் என்பது தான் இந்த 32 ஆண்டுகளில் நான் பின்னோக்கி பார்க்கின்ற போது ஒரு தவறான நபரிடம் இந்த இயக்கம் சிக்கியிருக்கிறது, தவறான பார்வை கொண்டவரிடம் இந்த இயக்கம் மாறி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அதே போல் தான் இப்போ சமீபத்தில் வந்து மக்கள் நல கூட்டணி கட்டி எழுப்புகின்ற போது கூட கடுமையான விமர்சனம். இப்போ அவங்க பிள்ளை சொல்கிறார கண்டெய்னர், அது சோபா எக்ஸ்சேஞ்சுனா இதெல்லாம் கண்டெய்னர் எக்ஸ்சேஞ்சான்னு கேட்குறாரு. அன்றைக்கி 1800 கோடி ரூபாய் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு குற்றச்சாட்டு சொல்கிறாங்களேன்னும் போது தமிழ்நாடு ஃபுல்லாக அது எதிர்த்துச்சு. இதில் ஏதோ ஒன்று நடக்காமலாம் இதெல்லாம் வரல, நடந்திருக்குது. அது என்ன ஏதுன்னு அவங்க தான் சொல்லணும், இல்லைன்னா அதுக்கான ஆவணங்கள் நிறைய பல இடத்துல விரிந்து கிடக்கிறது. எனவே அவர் ஆதாயம் நோக்கி தான் அவர் போனார். அவர் அடைந்தது பவுசு பதவி என்று சொல்லுகின்ற போது அவர் இழந்தது கட்சியும் லட்சியம் கொள்கையும் தான் இழந்திருக்கிறார். எனவே அந்த தவறான முடிவை தொடர்ச்சியாக தான் எடுப்பார்.
அது மாதிரி மக்கள் நல கூட்டணி பற்றி கூட சொன்னீங்க சார். அதை பற்றி கூட சில விமர்சனங்கள் வந்து குறிப்பாக அதிமுகவுக்கு சார்பாக ஓட்டை பிரிக்கிறதுக்காக தான் அந்த மக்கள் நல கூட்டணியை உருவாக்குனார் அப்படின்னு சொல்லி அதுக்காக பணம் பெற்றார் அப்படின்னு விமர்சனங்கள் வைக்கப்படுது. இல்லை, அந்த மக்கள் நல கூட்டணி உருவாகின்ற போது 4 கட்சிகள் மக்கள் நல கூட்டு இயக்கமாக செயல்படுறோம். அந்த கூட்டு இயக்கம் வந்துவிடக்கூடாதுன்னு நான் முயற்சி எடுக்கிறேன். ஏன்னா சில காரணங்களுக்காக பொது உடைமை இயக்கங்கள் தொடர்ச்சியாக நம்ம அதிமுக திமுக தான் நம்ம சவாரி செய்ய வேண்டியிருக்கிறது. நம்முடைய சுயத்தை எழுந்துட்டு வரோம். எனவே மக்கள் பிரச்சனையை நம்ம போராடணும். மக்கள் பிரச்சனைக்காக போராடுகின்ற போது மக்கள் நம்ம மீது ஒரு பார்வையை செலுத்துவாங்க, நம்ம மீது ஒரு நம்பிக்கை கொண்டு வருவாங்க. ஏன்னா தமிழ்நாட்டோட எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருக்கிறது பொது உடைமை இயக்கம். அப்பேற்பட்ட இயக்கம் இன்னைக்கு சில தொகுதிகளுக்கு பேரம் பேசுகிற நிலைமைக்கு தள்ளப்பட்டுக்கும். நம்ம போராடாத விஷயமே, ஆனால் நம்முடைய நிலைமைகள் மோசமாக இருக்கும் போது தான் அவங்க ஒரு 2-3 தேர்தலை தனித்து நிற்கணும்னு முடிவு வராங்க. இந்த நம்ம புரிஞ்சுக்கிறோம், நான் உளவுயில் வாங்குகிறோம். இந்த செய்திகள் காற்றோட்டமாக எனக்கு வருது. அப்போ இது மாதிரி முடிவெடுக்க போகிறாங்கன்னு வரும்போது நான் வைக்கவிட்ட சொல்கிறேன், இந்த முடிவுக்கு போக வேண்டாம். 2 கம்யூனிஸ்ட்டுகளும் இந்த சூழலுக்கு வராங்க. அவங்க 2-3 தேர்தல் தனியாக நிற்கணும்னு நினைக்கிறாங்க. அடுத்து விசிகா இந்த மாதிரி அவங்க ஒரு அந்த விகிதாச்சார அடிப்படையில் நம்ம போனோம்னா அவங்களுக்கும் அந்த களத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு தங்கள் மீதான ஒரு அரசியல் வரணும்னு நினைக்கிறாங்க. அப்போது இந்த இயக்கங்கள் வருகின்ற போது நான் ரொம்ப எச்சரித்தேன், இது தவறான பாதைக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்ட்டு. கூட்டு இயக்கம் நல்லா தான் போச்சு. நிறைய போராட்டங்கள், ஒரே ஏதோ சுற்றுலா போகிற மாதிரி தலைவர்கள் ஒரே நடக்கிறது போகிறது போய் என்னும் பண்ணாங்க. மதுரையில் நடந்த மாநாடு, ஒரு ஆர்ப்பரித்த கூட்டம், அது எல்லாமே சரியாக தான் இருந்தது. தேர்தல் நெருங்குகின்ற போது கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு டி நகரில் வைகோ அவர்களுக்கு சொந்தமான உறவினருடைய நெருங்கிய நண்பர் வீட்டில் தான் அந்த பேச்சுவார்த்தைக்கு போனால். அந்த பேச்சுவார்த்தையில் நான் போயிருந்தேன், மற்ற தலைவர்கள் வந்தாங்க கூட்டணி கட்சியில். அப்போ 234 தொகுதி பிரித்துக்கணும் அப்படின்னும் போது காலையிலேருந்து பேசிட்டே வந்த தலைவர்கள் மதிய உணவு வந்தது. பேசி முடித்த பிறகு இப்போ 234 தொகுதி 4 பேர் பிரிக்கணும்னா குறைஞ்சபட்சம் 55-60 தொகுதி ஒவ்வொரு கட்சியும் போட்டியிடணும். எந்த பொது உடைமை இயக்கங்கள் நம்மளோட சுயத்தை பாதுகாக்கணும்னு அரசியலுக்கு வரணும்னு நினைச்சாங்களோ, ஆனால் அவங்க அந்த 55-60 தொகுதி போட்டியிட முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறாங்க. மதிமுகவுக்கும் அந்த வலுவு இல்லை. அப்போ என்ன பண்ணுறது, நம்ம மதிய உணவுக்கு பின்னால் பேசுகின்ற போது அப்போ அங்கே தலைவர்கள் சொன்னாங்க, இது மாதிரி 4 பேர் போய் நின்னோம்னா ஒன்றும் சரியாக வராது, இன்னும் கொஞ்சம் 2-3 கட்சி இருந்தால் பலமாகும்னு தான். அப்போ புரட்சி கலைஞர் கேப்டன் அடைங்க அப்படின்றாங்க. இதுவரையிலும் கூட்டணியில் சேராத தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி.கே. வாசன் அடைங்க அப்படின்றாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் சென்னை ஒய்எம்சியில் ஒரு மாநாடு, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய அரசியல் நிலைப்பாடு தெரிவிக்க போகின்ற மாநாடு. அதுக்கு முன்னால் ஒரு அழைப்பு வைகோவுக்கு வருகிறது. அந்த அழைப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன வைகோ மாதிரி எதிர்க்கட்சி தலைவர்னு சொல்கிறாங்க, அதுக்கான எண்ணிக்கையெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்போது, அப்படியா என்ன பண்ணுறது அப்படின்போது, நீங்கள் விஜயகாந்த் முதலமைச்சர் நீங்கள் அறிவிங்க, முதலமைச்சராக நீங்கள் அறிவிங்க அப்படின்போது வருவாரா, இல்லை நீங்கள் அந்த எண்ணிக்கையெல்லாம் சொல்லுங்கள் சரியாக வரும். அவங்க சில கணக்குகள்லாம் சொன்னாங்க, முயற்சி பண்ணி பார்க்குறோம், ஒருவேளை அந்த எண்ணிக்கைக்கு அவர் வரலான்னா என்ன பண்ணுறது, பரவாயில்ல நீங்கள் கூட்டி சொல்லுங்கள், முதலமைச்சர் தானே, அந்த எண்ணிக்கை நீங்கள் கரெக்டாக வரும் பாருங்கள் அப்படின்றாங்க. அப்போ அவர் போய் பேசுகிறாரு. பரிதாபத்துக்குரியது என்னென்னா அப்படின்னா, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சந்தித்த முதல் தேர்தலில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக புரட்சி கலைஞர் டாக்டர் கேப்டன் அவர்கள் வராரு. 2வது தேர்தலில் தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவர். அப்போ தேசிய முற்போக்கு திராவிட கழக தோழருக்கு அடர்த்தியாக எங்கே பார்த்தாலும் ஒரு 100 இளைஞர்கள் அந்த வாக்கு பூத்து சாடினா அப்படி நிற்பாங்க, துண்டு போட்டுக்கிட்டு, ஒரு ஆர்ப்பரிக்கிற இளைஞர்கள். அடுத்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, முதலமைச்சராக கேப்டன் வர போகிறாரு அப்படின்னு பார்த்தா, தமிழ்நாட்டில் இப்போ பனையூரில் நிறைய பேர் போய் சேர்ந்துட்டு இருக்காங்களோ, அதை போன்று அந்த காலகட்டத்தில் விஜயகாந்தை நோக்கி சாரியாக தலைவர்கள் மாற்றுக் கட்சியிலேருந்து பல பேர் போயிட்டே இருந்தாங்க, சேர்ந்துக்கிட்டே இருந்தாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் தான் இவர் இந்த நகர்வு மூவ் பண்ணுறாரு. அதுக்கும் அவருக்கு ஒரு சுயநலம் உண்டு. அது என்ன சுயநலம்னு நான் சொல்கிறேன்னா, கேப்டன் விஜயகாந்த் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் உருவாக்கிய போது மதிமுக தென் தமிழ்நாட்டில் பலம் குன்றி போயிடுச்சு. இவருக்கான தேவைகள் இல்லாமல் விஜயகாந்துடைய தேவைகள் அங்கே தேவைப்படுது. விஜயகாந்த் ஒரு நட்சத்திரம், அது ஒரு பின்புலம் இருக்குதுன்னு போது வைகோவா விஜயகாந்தனா, விஜயகாந்த் பக்கத்தில் ஒரு கூட்டம் போகுது. அப்போது பலகீனப்படுது மதிமுக. அப்போது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இருக்கின்ற வரையிலும் மதிமுகவுக்கான அரசியல் இல்லை என்ற ஒரு நிலைப்பாடு வருது. இது குறித்து நாங்கள்லாம் பேசுகிறோம். அப்போது இந்த தேர்தலை இவர் வீழ்த்தணுன்ற முடிவுக்கு அவர் வர்றார். ஏன்னா எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார், முதலமைச்சராக இருக்கிறார்.
அப்போ இவங்க போய் பேசுகின்ற போது வைகோ பேசுகின்ற சொன்னார், இது மாதிரி என்னும்போது அவரு முதல்ல தயக்கம் காட்டுறாரு, இது சரியா வராது அப்படின்ட்டு. அது கூடுதலாக அவரை நம்ப வைப்பதற்கு இவருக்கு இருக்கிற அந்த வாய்ஜாலங்கள் இதெல்லாம் சொல்லும்போது அவருக்கு சொல்லும்போது அழகாக சொல்றாரு, ஒன்றும் இல்லை, நம்ம முதலமைச்சர்ன்ற கனவுல தான் நம்ம இது போடுறோம், ஆகலைன்னா கூட உங்களுக்கு இப்போ கொடுக்குறாங்களே திமுக ஆஃபர் எதிர்கட்சி தலைவர், அது நீங்கள் இயல்பாக வந்துடுவீங்க அப்படின்னா. எப்படி வர முடியும்? நம்ம 6 கட்சி இருக்கிறோம், மதிமுக, விசிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், தேசிய முற்போக்கு திராவிட கழகம். நம்ம ஆளுக்கு ஒரு 5-10 தொகுதி ஜெயிச்சா கூட குறைஞ்சபட்சம் 30-40 தொகுதி நம்ம ஜெயிக்க முடியும். அப்போ நீங்கள் தானே எதிர்கட்சி தலைவர், அந்த உத்தரவாதம் நான் கொடுக்குறேன் அப்படின்லாம் அவரை நம்ப வைத்து கேப்டனை வந்து மிகப்பெரிய அந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய மிகப்பெரிய வீழ்ச்சிக்கு வைகோ தான் அடிக்கோலிட்டார். அப்போ அதே நேரத்தில் பல்வேறு வியூகங்கள் திமுக ஆட்சிக்கு வந்துடக்கூடாது என்ற அந்த பார்வையில் தான் வைகோ அந்த நகர்வு நடத்தினார். அப்போது இந்த திருப்பூர் தொகுதி இப்போ அவங்க மகன் சொல்கிறார்ல, ரொம்ப அயோக்கியத்தனமான வார்த்தைகளை அவர் பயன்படுத்திட்டு வர்றாரு. இப்போ இந்த தொகுதியில் வந்து நான் நிற்க முடியும், ஏன்னா அடுத்து 2009 நான் 14 வந்து நாடாளுமன்ற பொது தேர்தலில் இந்த தொகுதியில் நான் நின்று 2,10,000 ஓட்டு நான் வாங்கியிருக்கிறேன். பாஜக, பாட்டாளி மக்கள் கட்சி, தேசிய முற்போக்கு திராவிட கழகம், அதிமுக, இந்த கட்சியிலே நான் 2 லட்சம் சில்லற ஓட்டு வாங்கியிருக்கேன். 7 தொகுதியில் 2 லட்சம் கடந்த வாக்குகள் பெற்ற தொகுதி வந்து ஈரோடு, விருதுநகர், காஞ்சிபுரம். மற்றதெல்லாம் 1 லட்சத்து சில்லற தான் வந்தாங்க. அப்போ அந்த நேரத்தில் நான் வந்து என்னுடைய, நம்ம ஒன்றும் பெரிய செல்வந்தர் வீட்டு பிள்ளை கிடையாது. அந்த தேர்தல் வந்து என் மனைவி பேர்லேருந்து ஒரு 3 கிரவுண்டு பக்கத்தில் தான் மாமல்லபுரத்தில் இருந்த இடத்த நம்ம விற்க வேண்டிய சூழல் தள்ளப்படும். எம்பி தேர்தலில் பணம் இல்லை. அப்போ கூட பாஜகவில் முக்கியமான தலைவர்கிட்ட என்னன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா பணம், என்ன சொல்லிங்க பணம் இல்லைன்றீங்க, ஏற்கனவே கொடுத்தாச்சே வந்துடுச்சே எல்லா தொகுதிக்கும் அப்படின்னும் போதெல்லாம் அதெல்லாம் வேதனையான செய்திகள். எங்கே போய் சொல்லி எங்கே போய் அழுகுறது, எங்கே போய் இதுக்கெல்லாம் இந்த பிரயாசம் தேர்றதுன்னே தெரியல. ரொம்ப கடுமையான வாதங்கள். அதுக்கப்புறம் தான் அந்த இடத்த வாங்குகிறோம், திரும்ப அது பணம் கொடுத்துடலாம் நம்ம நினைக்கிறோம், நம்ம முடியல, திரும்ப அந்த இடத்த அவங்களுக்கே கொடுத்துரும், பணம் வாங்கினு கொடுத்து அந்த இடத்த கொடுத்துரும். இப்போ அந்த இதில் இடத்துல வந்து என்னை வந்து இந்த சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் திருப்பூர் சட்டமன்ற தேர்தலில் நிற்கணும் அப்படின்னு என்னை வற்புறுத்துறார் வைகோ. நான் முடியாது அப்படின்னு. 2006 நான் முடியாது, நான் கருப்பு சட்டையோடு நான் நிற்கிறேன், நீங்கள் புடா சட்டத்தில் கைதானதுக்கு ஒரே அடையாளம் வந்து கருப்பு சட்டு தான், நான் கருப்பு சட்டை கழட்ட மாட்டேன், இந்த கருப்பு சட்டோடு என்னோடய அரசியல் நான் தொடரும் போது அவங்க வீட்டில் அழைச்சி ஏறக்குறைய பல மணி நேரம் பேசி அவர் ஏற்கனவே வாங்கி வச்சு இந்த ஷர்ட்டை என்கிட்ட கொடுத்து மாற்ற வச்சு என்னை எடுத்து மேடையில் நிற்க வச்சவர். அப்போ அதே போல் தான் இங்கே வந்து நான் நிற்கணும் அப்படின்னா என்னால் முடியாது அப்படின்னு, வாய்ப்பு இல்லை, பணம் கிடையாது, நான் கடன்காரன் ஆக முடியாது, நான் நல்லா இருந்தால் அந்த இயக்கத்துக்கு பயன்படுவேன், நான் பணியாற்றுவேன். ஆனால் நீங்கள் என்னை தொடர்ச்சியாக அது மாதிரி தோற்கிற நிலையெல்லாம் எடுத்து நீங்கள் அழுத்துறீங்க. சொசைட்டியில் ஒரு நம்ம மேலே இருக்க ஒரு மரியாதை, தோக்குறதுக்குனே வந்து நிற்கிறவனுங்க அவங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் வருது, அதை நான் இழக்க தயாராக இல்லை அப்படின்னும் போது ரொம்ப கட்டாயப்படுத்தி என்னை வந்து இந்த தொகுதிக்கு வச்சார். போட்டியிட்ட அத்தனை 234 தொகுதியிலும் காட்டுமன்னார் கோயில் தொகுதியை தவிர, அண்ணன் திருமாவளவன் போட்டியிட்ட அந்த தொகுதியை தவிர மீதி 233 தொகுதியிலும் வைப்பு தொகை இழந்தது மக்கள் நல கூட்டணி. எவ்வளோ கவலைகள், எவ்வளோ அவமானங்கள். முன்ன விட்டுருங்க, நீ ஒரு கட்சி, அதை கடந்து உன்னை சார்ந்த குடும்பங்கள், பிள்ளைகள், அவங்க சமூக விதியில் போகிறாங்கல்ல, இவங்க அப்பா தோக்கத்துக்குன்னே நிற்கிறாரு, ஏன்னா என் பிள்ளைகளை பார்த்து பேசுகிறாங்கல்ல, எங்கள் அப்பா அம்மாவுக்கும் ஒரு கனவுகள் இருக்குது, நம்ம உள்ள ஒரு அரசியல் போனால் வெற்றி பெற்றான், நம்ம சார்ந்தவர்களுக்கு எனக்குன்னு சில கனவுகள் இருக்குல்ல, இந்த அரசியல் வந்து இந்த சமூகத்துக்கு இதெல்லாம் செய்யணும்ட்டு எதையும் செய்ய முடியாமல் கவலையோடு கூட்டத்துக்கு தாயத்துக்கு போகின்ற போது அவருக்கு பெரிய வரவேற்பு கொடுக்குறாங்க வைகோவுக்கு. என்ன வரவேற்புனா, ஒரே கல்லில் 2 மாங்காய் வீழ்த்தியவர்ன்றாங்க. ஒன்றும் புரியல என்ன அப்படின்னும் போது தான், ஒன்று விஜயகாந்த் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் உருவான போது தங்களுடைய செல்வாக்கு இழந்தது, அந்த சக்தியை வீழ்த்தியாச்சு. அடுத்து திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது நம்ம நினச்சோம், அதையும் நம்ம சரியாக முடிச்சாச்சு. நாம் நினைத்தா போல் அதிமுக ஆட்சி வந்துருச்சு. இந்த கனவுகளில் ரொம்ப நிறைவாக போயிட்டு வந்தார். எனவே மக்கள் நல கூட்டணி என்பது மக்கள் நலன் கூட்டணியில் மகன் நலன் கூட்டணியாகத்தான் நான் பார்க்குறேன். வைகோவுடைய மகன் நலன் கூட்டணி. அதனால் அவங்க பெரிய ஆதாயம் அடைந்தார் என்பது யாரும் மறுக்க முடியாது. அது காலம் வரும் என்னன்றதெல்லாம் தெரிந்து கொள்ளுது. எப்பவுமே அதிமுக வேண்டாம், திமுக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஓட்டு வங்கி இருக்கு வந்து, அதுக்கான ஒரு மாற்றம் இந்த தேர்தலில் வந்து விஜய் ஜெயிச்சிருக்காரு வந்து. இது வந்து 2014 மக்கள் நல கூட்டணிக்கு நடக்கும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க வந்து. திமுக அதிமுக எல்லாமே நாங்கள் உறுதியாக சொன்னோம் இதெல்லாம் ஜெயிக்காது அப்படின்னு.
மக்கள் அந்த இடத்துல இன்னும் வரலை. இப்போ அதிசயம் நடந்திருக்கு, அது வேறு விஷயம். ஆனால் அப்பொழுது வந்து 6 தலைவர் மேலே எந்த குறைச்சும் குற்றச்சாட்டும் சொல்ல முடியாது. ஆனால் வைகோ செய்த ஒவ்வொரு நடவடிக்கைகளும் மக்கள் பார்க்குறாங்க. அவர் சொல்கிறார்ல துரை, கண்டெய்னர் நடந்ததா அப்படின்ட்டு. வைகோ மீது 1800 கோடி ரூபாய் வாங்கிட்டாரு. பாலிமார் கண்ணன் வந்து தாயத்தில் தான் பேட்டி எடுக்கிறார். அப்படியே சும்மா அப்படி தூக்கி எழுந்து போட்டு, என்ன 1800 கோடி வாங்கிட்டேன்னா, பதில் நீங்கள் சொன்னா இந்த இயல்பான கேள்வி. ஏன் அந்த மாதிரி அவதூறு பரப்புறீங்க அப்படின்னும் போது, தோல்விக்கு பின்னால் கூட டி.கே. ரங்கராஜன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர், தொகுதிக்கு பின்னால் இந்த தோல்விக்கான காரணங்கள் மரியாதை செய்ய வரும்போது வைக்கும் போது கடுமையான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நீங்கள் இந்தந்த தப்புலாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அதில் அவங்க வச்ச குற்றச்சாட்டு 1800 கோடி ரூபாய் நீங்கள் வந்து வாங்கணுன்னு உங்க மேலே கேட்கும்போது நீங்கள் பதில் சொல்லிட்டு போயிருக்கணும் மிஸ்டர் வைகோ. நீங்கள் பாட்டு எழுந்து போனீங்கன்னா என்ன அப்படின்னும் போது இவர் அவமானப்பட்டார். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, இந்த கேள்வி கேட்பதற்கு நீங்கள் எவ்வளோ வாங்கினீங்கன்னு நீங்கள் ஏன் கேட்டிருக்கக்கூடாது, நீங்கள் பெரிய பார்லிமெண்டேரியன், நீங்கள் ஏன் கேட்கல. அதே போல் திருச்சியில் உங்களை மாதிரி நாங்கள் வந்து அவதூறு பேசுகின்றவர்கள் அல்ல. நாங்கள் கம்யூனிஸ்டுகள் கொள்கை மட்டும்தான் பேசுவோம். ஒவ்வொரு கட்சி தலைவர்களுக்கும் பேசுவதற்கான நேரம் நீங்கள் ஒதுக்கி இருக்கீங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பேசுகின்ற போது நீங்கள் வந்து அவர் வந்து சீட்டு கொடுத்து அவர் வந்து தட்டி நீங்கள் முடிங்கன்னு சொல்கிறீங்க. அது எந்த விதத்தில் நியாயம்? எங்களுடைய கட்சியுடைய தலைவரை நீங்கள் வந்து நீங்கள் இப்போ நிறுத்துவதற்கு சொல்கிறதுக்கு. நாங்கள் இப்போ செய்த மிகப்பெரிய தவறே உங்களை ஒருங்கிணைப்பாளர் நாங்கள் ஏற்றுக்கொண்டது தான் அப்படின்னு சொல்லி கடுமையான விமர்சனம் பண்ணாங்க, கடுமையான குற்றச்சாட்டுலாம் வச்சாங்க. அந்த காலகட்டத்தில் இவரை பாதுகாக்கணுன்றதுக்காக, வைகோவை பாதுகாக்கணும் என்பதற்காக, மதிமுக இந்த அவதூறுலேருந்து வரணும் என்பதற்காக அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அம்மையார் ஜெயலலிதா அவருடைய இங்கே சிறுதாவூர் பங்களாவில் வந்து கண்டெய்னர் வந்து இறங்கிடும். கண்டெய்னர் வந்து வழி தவறி போயிடுது. நேரடியாகவே அந்த பிரதான சாலையில் வந்திருந்ததுன்னா அந்த கண்டெய்னர் பாதுகாப்பாக உள்ளே போயிருக்கும். திருப்பூரில் வந்து கேட்கின்ற போது சிறுதாவூர் எங்கே இருக்கும்போது ஊருக்கு போகணுன்றதுக்காக அவங்க அந்த வழியை பின் வழியை சொல்லிடுறாங்க. இப்போ அந்த கிராமத்து வழியில் போகும்போது கேட்குறாங்க, இது என்ன எங்கே போகுது கண்டெய்னர், இது மாதிரி அதிமுக அந்த இதுக்கு போகுது அப்படின்னு. என்ன எடுத்து போகிறாங்கன்னா ஃபர்னிச்சர் எடுத்து போகிறோம் ஷோபா அப்படின்ற மாதிரி தான் அப்போ சொல்கிறாங்க. அப்போ அது அந்த கண்டெய்னர் இறக்கி வச்சு கூட எங்கள் தோழல் தான். அப்புறம் உள்ளே பார்க்கின்ற போது பார்க்கும்போனா ஏறக்குறைய ஒரு 35 வாகனங்கள், சின்ன சின்ன வண்டிகள் நிற்குது. அப்போது இந்த செய்தி எனக்கு வருது. உடனடியாகவே இது வந்து கொஞ்ச நேரத்திலேயே ஃபயர் ஆகுது. அது உடனடியாக லைவாக வந்து எடுக்கிறாங்க. வந்து எடுத்து உள்ளே இருக்கிற கண்டெய்னர் இருக்கிறது, அந்த வண்டிகளாக இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த செய்தியை நான் வைகோவுக்கு சொன்னேன். ஆனால் இது மாதிரி உள்ள கண்டெய்னர் இறங்கிது, இது மாதிரி வண்டிங்க நிறைய இருக்குது, அந்த வண்டியில் எது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அப்புறம் அப்போ தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த பிரச்சார வாகனம், பிரச்சார வாகனத்துக்கான எல்இடி தான் அங்கே வச்சுருக்கிறாங்க. அது மாற்றுறதுக்கு அந்த கண்டெய்னர் வந்துடுது. உடனடியாகவே வைகோ வந்து தூத்துக்குடியில் பேசுகின்ற போது சொன்னார், ஏன்னா ஜெயலலிதா கிட்ட தானே 1800 கோடி நான் வாங்கிட்டேன்னு சொல்கிறீங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, ஜெயலலிதாவுடைய தோட்டம் சிறுதாவூர் பங்களாவிலேருந்து கண்டெய்னர் இறங்கி இருக்கிறது, அதை உடனடியாக தேர்தல் ஆணையம் உள்ளே போய் கண்டுபிடிச்சு அதை வந்து நாட்டுக்கு ஒப்படைக்கணும். இப்போ என்னுடைய தம்பி துணை பயிற்சியாளர் மல்லை சத்யாவை இரவு பகலாக நான் பாதுகாக்க அங்கே சொல்லியிருக்கிறேன். கண்டெய்னர் இது வந்து தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக அப்பொழுதும் நான் பயன்பட்டேன். அப்போது இது போன்ற நடவடிக்கைகள் இவர் தொடர்ச்சியாக இது போல தான் பண்ணிட்டு வருவார். அதிமுக வந்து மறந்துடலாம், தப்பு கிடையாது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்ட செய்தி என்னன்னா, திமுக உடைப்பதற்கு அதிமுக தான் திட்டமிடுது, திமுக வலிமை பெற்று விடக்கூடாதுக்காக அதிமுக திட்டமிடுது. எனவே அதிமுக திட்டத்தின் பிரகாரம் தான் மதிமுக உருவாச்சு. எனவே தான் அதிலிருந்து பார்வையை திசை திருப்புவதற்கு அவர் என்ன பண்ணுறாரு, என்னுடைய முதல் எதிரி அதிமுகன்னு சொன்னார். ஒன்றுக்கு காரணம் வைகோவுடைய நடவடிக்கைகள் ஒவ்வொன்றுக்கும் காரணம். ஏன் அதிமுக நம்முடைய எதிரி அப்படின்னா, அதிமுக தான் இந்த கட்சி இப்போ இந்த குழந்தையை பிரசவித்தது, மதிமுக குழந்தையை பிரசவித்தது அதிமுக. அந்த அதிமுக தான் மக்கள் நல கூட்டணி உருவாவதற்கு பெரிய தொகை கொடுத்துச்சு. இதெல்லாம் செய்தின் போது ஒவ்வொன்றுக்கும் அவருடைய நடவடிக்கைகள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணங்கள் இருப்பதை கொண்டு இந்த காரணம் அதில் இருக்கிறது என்பது தான் நம்ம பார்க்கணும். இந்த நேரத்தில் வைகோ வந்து அவ்வளோ இளைஞர்கள் அவர் நம்பி வந்தாங்க, ஒரு பெரும் தலைவர் ஆயிருக்க வேண்டியவர். இதை எல்லாத்தையும் கெடுத்துட்டு இன்னைக்கு வந்து ஒரு வந்து சேர்ந்திருக்கிற இடம் இருக்குல்ல, இது எப்படி பார்க்குறீங்க? வந்து ஏன்னா நீங்கள் எவ்வளோ நம்பிக்கையோடு வந்து அவர் பின்னாடி பயணிச்சிருக்கீங்க.